Islamic Dawah World. இதை பாருங்க, Facebook கொண்டு வந்திருக்கு, சோசியல் நெட்வொர்க். எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் என்ன எத்தனை முசீபத் அதுல வருகிறது பாத்தீங்களா? எங்கட சகோதரர் இப்ப சொன்னார், எனக்கு இப்ப வந்து சொன்னார், 2 ஊர்ல உள்ள பெண்களை அந்த சோசியல் நெட்வொர்க் கண்டு உருவாக்கின அதுல மிச்சம் தேர்வில்லாம காட்டுறாங்க முஸ்லீம் பெண்கள் 2 பேரையும் சொன்னாங்க. எப்படி இருக்கும்? எங்கேயோ ஒரு முஸ்லீம் ஊர்ல உள்ள ஒரு ஊர்ல உள்ள ஒரு பெண், இன்னும் கொழும்பு சைட்ல எங்கேயோ ஊர்ல உள்ள ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி காட்டுறாங்க. பெரியார்களே சகோதரர்களே, இந்த பேஸ்புக், இந்த சோசியல் நெட்வொர்க் எல்லாம் இது சமூக ஒன்றிணைப்பு. இந்த சோசியல் நெட்வொர்க், இந்த சமூக ஒன்றிணைப்பு இருக்கிறதே, இதுல அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான விஷயத்தை காட்டலாமே. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், நெட்வொர்க் வந்து மோசமான நிலைமையில போகிறது. ஒவ்வொரு பிள்ளைகள் கையிலையும் டெலிபோன், ஆக அனாச்சாரம். சின்ன பிள்ளைகளுடைய கைகள்ல டெலிபோன் கொடுக்காதங்க. பெண்களுடைய கைகள்ல, எங்கட 10, 12, 15 வயசு பிள்ளைகளோட கையில டெலிபோன், பெண் பிள்ளைகளோட கையில டெலிபோன். ஒரு சிங்கள சகோதரர் என்னிடம் சொன்னார், நல்லா படித்த மனிதர். அவர் சொன்னார், பூஜகத்துமா மௌலைக்குமா எனக்கு ரொம்ப கெக்குமையா இருக்கு, கெக்குமாய் இந்த ஸ்ரீலங்காவில் எங்க நாட்டில் அப்பே இன்றைக்கு கட்டு போயிருக்கிறார்கள். யாரு தெரியுமா? 2 பேர். யாரு? ஒன்று எங்கடாக்கள், அவர் சொல்றார், ஒன்று எங்கடவங்க, 2வது முஸ்லீம்கள். இந்த 2 பேரும் மிச்சம் கட்டு போயிட்டான். அவர் சொல்றார், என்ன என்று கேட்டா, கிளாஸ் கிளாஸ் என்று போறாங்க, பெரிய அனாச்சாரம் நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும். இந்த படித்தவங்க இருக்காங்க தானே, ஏன் இவங்களுக்கு கல்ச்சரல் ஆஃப் இஸ்லாம் என்று சொல்றது இன்னும் விளங்கலையா? இஸ்லாமிய முறைப்படி கல்விகளை கற்றுக் கொடுக்கிறதுக்கு இந்த கற்பனையாளர்கள், சிந்தனையாளர்கள், படிப்பாளர்கள் ஏன் இதுவரையில முன்னுக்கு வராங்கல்ல? சோசியல் என்று சொல்றாங்களே, முஸ்லீம்கள் மற்ற ஏனைய மக்கள் எல்லாரும் ஒன்றுக்கு சேர்த்து படிச்சு கொடுக்கிறாங்க. எஜுகேஷன் என்ன? எஜுகேஷன் மண்டைக்கு படாத எஜுகேஷன். அல்லாஹ் ரசூலை பற்றி படிச்சு கொடுக்கணும். முதல்ல எங்கட சமுதாயத்தில் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், ஒரு இடத்துல போனேன், ஒரு அந்நிய சகோதரனை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு பெண். மை ஒப்பீனியன் அவரை முடிக்கிறதுக்கு எந்த விருப்பம், நீ யாரு கேட்கிறதுக்கு என்று கேட்டார். நான் சொன்னேன், மகளே, மை டியர் டாக்டர், உனக்கு நான் முடிக்க வானான்னு சொல்லல, அவர் இஸ்லாத்துக்கு வரணும். அவரு கேட்கிறாரு, நீ இதை சொல்ல யாரு? நான் வாழ்ற நாடு உனக்கு தெரியும் தானே? அவர் சொல்றார், இல்ல நான் சொன்னேன், வெரி சாரி புத்தா சமாவன்ன மெத்தன மண் தென்னை இஸ்லாமிய கட்டையுத்து ஆகம கட்டையுத்து மெத்தன இஸ்லாம் சொல்கிறது, நீங்க ஒரு முஸ்லிம் பெண்ணை திருமணம் செய்யறையா இருந்தா நீங்க இஸ்லாத்தில நுழையணும். இது இஸ்லாம் சொல்ற சட்டம். மெத்தனவன் ரசவனிவன் கத்தா கருவன, அதில் நான் உனக்கு பேச வந்தது என்று அவரை நான் அமைதிப்படுத்தினேன். பெரியார்களே சகோதரர்களே, எங்கட சட்டத்தை மக்கள் இன்றைக்கு பந்தாடுறாங்க. எங்கட மக்கள் மக்களையே காட்டி கொடுக்கிறாங்க. இன்றைக்கு என் அன்பார்ந்த கனவான்களே, பெரியோர்களே, சோர்களே, நேரம் போனால் எனக்கு ரொம்ப கவலையோடு நான் சொல்கிறேன், இந்த நாடு இன்னும் முன்னோரோடுமா இருந்தா பெரும் வியாபாரிகள், பெரும் நல்ல அந்தஸ்து படைத்த மக்கள் எவ்வளவோ இருந்தாங்க. இன்றைக்கு எல்லாரும் தத்தளிக்கிறாங்க, யோசனை பண்றாங்க. யோசனை பண்றதுக்கு ஒன்றும் இல்ல. எங்கட ஈமான் சரியா இருந்தா எங்கட மக்களை நாங்க நல்லா வளர்க்கணும். நாசமா போன இந்த டெலிபோன்களை கையில கொடுத்து எங்கட மக்களை நாசமாக்கிறவானாம். எங்கட பெண் மக்கள், ஆண் மக்கள் இன்றைக்கு எங்கேயோ போறாங்க. சிலர்களை பார்க்கிறோம், ஒருவர் வருகிறார், எந்த புள்ள
இஸ்லாத்தை விட்டு போயிட்டான். அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்துவ பிள்ளைய கொண்டு வந்தான். நான் சொன்னேன், வீட்டுக்கு வராத போ வழியிலே என்று திரட்டினேன். என் மடத்தனத்தை நான் உணர்கிறேன். 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மனைவி கிறிஸ்துவர், 3 பிள்ளையும் கிறிஸ்துவர். என்னுடைய மகனும் கிறிஸ்துவராகிவிட்டார். பாப்பா அழுகிறார், பாப்பா அழுகிறாரு. எந்த பிள்ளைய இஸ்லாத்துக்கு எடுத்து தாங்க, எல்லாரையும் இஸ்லாத்துக்கு எடுத்து தாங்க. காலடியில தேடி வந்தான். நான் அந்நிய பெண்ணை திருமணம் செய்ய போறேன் பாப்பா, இஸ்லாத்துக்கு எடுத்து திருமணம் செய்து வைங்க. செஞ்சு வைக்கல. ஏ பாப்பா சொல்றது, நான் சொல்ற பிள்ளையத்தான் நீ கல்யாணம் முடிக்கணும், நான் சொல்ற மாப்பிள்ளையத்தான் நீ எடுக்கணும். ஒன்றா விளங்குங்கோ, இஸ்லாத்தில் அப்படி சொல்லல. மனித உரிமை என்று யஹூதி நசாராக்கள் இப்ப உருவாக்கினாங்களே, மனித உரிமை கல்ச்சரல் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாம் சொல்லி தந்த முறை நல்லா படிக்கோடு. நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு எந்த அளவுக்கு எங்க சமுதாயம் போகிறது. கௌரவமான பெரியோர்களே சகோதரர்களே, இதெல்லாம் பாதுகாக்கப்படணுமா இருந்தா எங்கட தொழுகையில, எங்கட நோன்புல, எங்கட ஹஜ்ஜில, எங்கட இபாதத்தில, கொடுக்கல் வாங்கல்ல, எங்கட வியாபாரங்கள்ல நாங்க கவனமா நடக்கிறது. ஒரு காலத்துல முஸ்லிம்கள் என்றா அந்நிய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொல்லுவாங்க, மாறக்கலே மாறக்கலே நம்புறோம், நாங்க விசுவாசக்காரனோ, அப்படி விசுவாசக்காரனோ. இப்ப எங்க அந்த வார்த்தை, அந்த வார்த்தை இப்ப எங்க போயிட்டு? நல்லா யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு ஏச வரல, நான் பேச வரல, அல்லாஹ் எங்களை பாதுகாத்தோடு என்று சொல்ல வாரன். கடைசியாக ஒரு வார்த்தை, இஸ்ரேலுக்கு போயிருந்தேன், பலஸ்தீனுக்கு போயிருந்தேன். அந்த மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்க்கின்ற போது தூக்கம் இல்ல, தொழில் இல்ல, சாப்பாடு இல்ல, உடுப்பு இல்ல, வீடு இல்ல, ஒன்றுமே இல்ல. என்ன சொல்றாங்க தெரியுமா? சொர்க்கத்தை மாத்திரம் விரும்புகிறோம். ஹமாஸ் படையிட்ட போய் பேசினோம், எந்த கதையும் இல்ல, மாஃபி சானி கலாம், இங்க 2வது பேச்சு இல்ல. நாங்க சுவர்க்கத்தை நாடுகிறோம். ஒன்றும் பேசல, சாப்பாடு இல்லை என்று சொல்லல, உடுப்பு தாங்க என்று கேட்கல, தண்ணி தாங்க என்று கேட்கல. நைஜருக்கு போனோம், ஆப்பிரிக்காவில. அந்த மக்களை பார்த்தா கிறிஸ்துவர் முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒழுங்கா வாழ்றாங்க. அந்த மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க, தண்ணி மாத்திரம் கேட்டாங்க, சாப்பாடு கேட்கல, தண்ணி கேட்கல. ஆனா அந்த மக்களை பார்த்தா சரியான புத்தியான மக்கள் தெரிந்தானே, பிளாக் கருப்பர்களை தெரிந்தானே, அவ்வளவு தைரியசாலிகளா இருந்தாங்க. ஏன் தெரியுமா நான் இதை சொல்றேன்? இஸ்ரேலில பலஸ்தீனில வச்சு நான் நினைச்சேன், அல்லாஹ் எங்கட நாட்டை இப்படி ஆக்கிறாதே என்று நினைச்சேன், எங்கட நாட்டை இப்படி ஆக்கிடக்கூடாது என்று நினைச்சேன். சரியார்களே சோர்களே, நோன்பு மாதத்தில நோன்பு மாதம் என்று கூட இல்ல, நெட்வொர்க் பார்க்கிறாங்க, டெலிபோனில படம் பார்க்கிறாங்க, தேர்வை இல்லாத ஜராவ விஷயங்களை எல்லாம் பார்க்கிறாங்க. உம்மா சொல்றா, மகான் வீட்டுல குர்ஆன் ஓதுங்க, நீங்க தொழுங்க. ஆஃப்டர் மக்ரிப் then start, start network start. ஆஃப்டர் தராவீஹ் அங்க இவர் பார்க்க போறது சோசியல் நெட்வொர்க். என்ன பார்க்கிறது? சமுதாயத்திற்கு உதவுவதா? இல்ல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் சுத்தமான மனிதர் என்றா, மானத்தை பாதுகாக்கிற மனிதர் என்றா எப்படி தெரியுமா? சின்ன புள்ள 6 வயசு விளையாட போறாங்க, விளையாட்டு போட்டி வைக்கிறதுக்கு சொன்னாங்க, உங்களோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றவங்க சொன்னாங்க. எல்லாரும் முன்னுக்கு வச்சு சேஞ்ச் பண்றாங்க. ஏன்? சின்ன புள்ள தானே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி போயிட்டாங்க ஒரு பக்கத்துக்காக, மறைவான ஒரு இடத்துக்கு போய் அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க. மக்கள் எல்லாம் பார்த்து போட்டு சொன்னாங்க, ஆஹா இது என்ன இது? மக்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அல்லாஹு தஆலா 6 வயசுல 5 வயசுல தன் மானத்தை கூட மறைச்சு செய்யறதுக்கு புத்தி கொடுத்த அல்லாஹ். நாங்க முஸ்லீம்கள் தானே, எங்கட பொம்பளை புள்ள 1 வயசு பிள்ளையா இருந்தாலும் மறைவான முறையில வச்சு உடுப்பாக்கி பழக்குங்க. ரஸ்களை அடுத்த ஹாஃபுக்கு போடாதங்க, ஃபுல்லா உடுக்கு பழக்குங்க. ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளையா இருந்தாலும் தந்த ரஷ்ட மாற்றும் போது அழகா ஒரு பக்கத்துக்காக மாற்றுங்க. 7 வயதாகி நான் தொழுகை கொண்டு ஏவுங்க. படுக்கிற நேரம்
பிரிச்சு போடுவோம். எப்ப சொன்னது? about 1400 இயர்ஸுக்கு முன்னால நபி சொன்ன வார்த்தை. உம்மா பாப்பா தங்கச்சி தாத்தா பிரிச்சு படுக்க வைங்கோ. தாத்தா தங்கச்சிய, நானா தம்பிய. 7 வயதாயினா சரியா? உம்மா பாப்பா ஒரு ரூம்ல இருந்தா உத்தரவில்லாம 5 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரியே உத்தரவு கேட்காம உம்மா பாப்பாவை அந்த ரூமுக்குள்ள பார்க்க கூடாது. நோ அட்மிஷன். பெட்ரூம்ல உம்மா பாப்பா இருக்கிறாங்க, இந்த 5 வயசு புள்ள பார்க்க போகுது. கோல் பண்ணோம், கோல் வரவா? ஓகே கம். இல்லாம போக முடியாது. நாங்க இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. சூரத்து நூறுல நல்லா பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். பிராயம் அடையாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு 5 வயசு பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். 5 வயசு பிள்ளைக்கு டெலிபோன் ஆபரேட் பண்ண தெரியும், நெட்வொர்க் பார்க்க தெரியும், நம்பர் நசுக்க தெரியும். நல்லா சிந்திங்க. ஏனென்று சொன்னா ஃபித்னாவுடைய காலம் இப்பொழுது வந்துவிட்டது. நான் உங்களில் யாரையும் ஏற்றுவதற்காக நான் பேசவில்லை. நீ அப்படி எண்ண வேண்டாம். நேரம் சிந்தி விட்டது. பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்கள் முன்னிலையிலே இன்னும் எவ்வளவு விஷயங்களை சொல்வதற்கு நான் காத்திருக்கிறேன். ஆகவே எங்களுடைய நோன்புகளை கவனமாக புரித்துக் கொள்ளுங்கள். இந்த நோன்புல நாங்க கேட்கிற துவா மகசுரத்துடைய 10 எங்களை மன்னிக்க சொல்லி நரக விடுதலை கேட்டு கேட்கிற மாதிரி அரசாங்கம், அரசியல் அமைப்பு, பார்லிமெண்ட், ஏனைய விடயங்கள் அனைத்துக்கும் கயிறு நடப்பதற்கு துவா செய்வோம். எங்களுடைய தொழுகையில பிரச்சனை வந்துடாம இருக்கிறதுக்கு துவா செய்வோம். ஹஜ்ஜில பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு துவா செய்வோம். நோன்புல பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு துவா செய்வோம். நாங்க நீங்க பிள்ளைகளுக்காக மௌத்துக்கு முன்னாலையும் பின்னாலையும் தக்குவாதாரிகளாக, சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக நமது பிள்ளைகள் வளர்றதுக்காக துவா செய்வோம். அதை விட சந்தோஷம் உங்களுக்கும் எங்களுக்கும் வெரி வெரி ஹாப்பி ஒன்றும் கிடையாது. ஹாப்பி நியூ இயர் அல்ல, எங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் அல்ல நான் சொல்றது. எங்கட பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல சொல்றேன். மறுமையிலையும் அல்லாஹ் அவன் முன்னிலையில நாங்க தலகுனிய கூடாது. ஆகவே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. இந்த பலாய் முசீபத்துகளிலே இருந்து யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. இந்த புனிதமான நோன்பு காலத்திலே உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் யா ரஹ்மானே. புதுமையான பேஸ்புக் என்றும் சோசியல் நெட்வொர்க் என்றும் வந்திருக்கிறதே ரஹ்மானே, அந்த முசீபத்துகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அதிலே முசீபத்துகளை பார்ப்பதிலே இருந்து நீ பாதுகாப்பாயாக. அடுத்த மக்களை கேவலப்படுத்துவதிலே இருந்து நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய மௌத்து வரையிலே நாங்கள் யாரையும் கேவலப்படுத்தாமலும் எங்களை யாரையும் கேவலப்படுத்தாமலும் பாதுகாப்பாயாக. மனைவி மக்களை பாதுகாப்பாயாக. தாய் தந்தையின் மௌத்துக்கு முன்னாலும் பின்னாலும் எங்களுடைய குழந்தைகளை யா அல்லாஹ் சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, நல்லவர்களாக, தக்குவாதாரிகளாக ஆக்குவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ முறைப்படி யா அல்லாஹ் மனைவிமாருக்கு நேர்வழி காட்டுவாயாக, பிச்சளங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. அந்த பிச்சளங்கள் நாங்கள் தானே யா அல்லாஹ். குடும்பங்களிலே குர்ரத்த அயூன், கண் குளிர்ச்சியான நிம்மதி சந்தோஷமான நல்ல லைஃபை தருவாயாக என்று துஆ கேட்டார்களே, அந்த லைஃபை எங்களுக்கு தருவாயாக. குழந்தைகளை, எங்களது குழந்தைகளை மறுமை நாளிலே முத்தகீன்களின் லீடர்ஷிப்களாக ஆக்குவாயாக என்று கேட்டார்களே, அந்த தலைவர்களாக எங்களது குழந்தைகளையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நோன்பு மாதத்திலே நம் நாட்டிலே சிறப்பையும் யா அல்லாஹ் அருளையும் முறைக்கு வைப்பாயாக. அரசாங்கமும் அரசாங்கத்தின் தலைவர்களும் ஏனைய அமைச்சர்களும் ஏனைய அதிகாரிகளும் நம் நாட்டிலே உள்ள ஏனைய மக்களும் முஸ்லிம்களோடு இரக்க மனப்பான்மையோடு நடப்பதற்கு கிருபை செய்வாயாக. முஸ்லிம்கள் அவர்களுக்காக ஒத்துழைப்பு செய்து துஆ செய்கின்ற மக்களாக, நல்ல ஹிதாயத்துக்காக துஆ செய்து நேர்மையாக நடக்கின்ற மக்களாக அனைவரையும் நீ ஆக்கி அருள்வாயாக. நம் அனைவரையும் கபூல் செய்து அருள்வாயாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். Islamic Dawah World.